நான் உங்களை ஒண்ணு கேட்கணுமே. உங்களுக்கு எப்போ மோட்சம் சாமி? அது அந்த வரதன் கிட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க சாமி, உங்களுக்கு எப்போ மோட்சம்? அது அது நான் கேட்கவில்லையே. என்ன சாமி, இதுவரைக்கும் மோட்சத்தை பத்தி நீங்க கேட்காம இருப்பீங்க. அதையும் கேட்டு சொல்லுங்களா சாமி. உனக்கு என்னப்பா அதில் அவ்வளவு அக்கறை இருக்காதா சாமி? நீங்க என் குருநாதராச்சே, அந்த வரதனோட சிறப்பான பக்தராச்சே, மாபெரும் உத்தமராச்சே. இங்கேயும் நான் உங்களுக்கு பல நாள் சேவை செஞ்சு வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் உங்களுக்கு பாத பூஜை செஞ்சு நான் வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன்ல சாமி. அதுக்காகவாவது கேட்டு சொல்லுங்க சாமி. சாரதி, இதுவரை நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையப்பா. எதையும் யோசிக்க வேணாம் சாமி. உடனே வரதராஜ பெருமாளை கேளுங்க. நான் புறப்படுறேன் சாமி. எப்போதும் நின்றபடியே பேசும் இந்த வரதனை அமர்ந்த நிலையில் வைத்துக் கொண்டு பேச ஆசையோ? ஆமாம் என்றுதான் வைத்துக் கொள்ளேன். சரி, கவரியை வைத்துக் கொண்டு ஏன் சும்மா இருக்கிறீர்? எனக்கு புழுக்கமாக இருக்கிறது. சற்று எமக்கும் வீசேன். அதனால் என்ன வரதா, வீசினால் போகிறது. அமர்ந்து கொண்டு பேச வேண்டும் என்றால் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது என்று சொல். ஆமாம் வரதா, அடியேன் தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறேன். தெளிவற்ற நிலையில் திருக்கட்சி நம்பிகளா? நம்ப முடியவில்லையே. என்ன செய்வது? பிறருக்கு ஏதாவது கேட்க வேண்டும் என்று வரதனிடம் வரும்போது தெளிவிற்கு குறைவில்லை. ஆனால் அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம் என்றவுடன் தெளிவற்ற நிலையில் தள்ளப்பட்டு விட்டேன். இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. பிறர்க்கென்று கேட்கும் போது என்று ஏதோ சொன்னீரே, அந்த சாரதிக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்து விட்டீரா? தெரிவித்து விட்டேன். அவன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அடியேனின் நிலைதான் இப்படி மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? அதுதான் சொன்னேனே வரதா, தெளிவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். என்னிடமிருந்து தகுந்த விடையை பெற்ற அவன் அடியேனை பற்றி ஒரு கேள்வி கேட்டான். அதில் நான் ஆடிப்போய் விட்டேன். கேட்டானா அல்லது கேட்க சொன்னானா? வரதா, நீ ஒரு தீர்க்கதரிசி, அனைத்தையும் சட்டென்று புரிந்து கொள்கிறாயே. உமது திருவாயால் எமக்கு ஒரு சான்றிதழ் என்றால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். சரி, என்ன கேட்க சொன்னான்? அதை அந்த வரதனிடம்தான் கேட்க வேண்டும். நம்பிகளே, நான் சொன்ன பதிலை தானே நீர் அவனிடம் சொன்னீர். இப்போது அவன் கேட்க சொன்னதையும் என்னிடமே சொல்லும். பதிலை சொல்கிறேன். கேட்கலாம், உன்னிடமே கேட்கலாம். பல நேரங்களில் பல கேள்விகளுக்கு நீ சொல்லிய பதில்களில் அடியேன் தெளிவடைந்திருக்கிறேன். அந்த வரதனிடம் கேட்பதும் பேசும் இந்த வரதனிடம் கேட்பதும் ஒன்றுதான். அந்த வரதன் தான் நீ. அப்பாடா, இப்பொழுதுதான் நீ என் வழிக்கு வந்திருக்கிறாய். சரி சரி, நீ கேட்க வேண்டியதை கேட்டுவிடு. அது வரதா, அடியேனுக்கு மோட்சம் உண்டா? நீ தயங்கி தயங்கி கேட்கிறாய். நான் தயங்காமல் சொல்லிவிடுகிறேன். உமக்கு மோட்சம் இல்லை. என்ன அப்படி பார்க்கிறீர்? வரதா, உமக்கு வீடு பேறு இல்லை என்றேன். நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா வரதா? சொல்வது வரதன் நம்பிகளே. நிஜத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியானால் இதுவரை அடியேன் செய்த கைங்கரியத்தில் வரதனுக்கு உகப்பில்லையா? அப்படி உகக்கும்படி நீர் என்ன செய்ததாக நினைக்கிறீர்? அடியேன் நித்தியப்படி ஆளவட்ட கைங்கரியமாக கவரி வீசினேனே. நீர் வீசினீர், நான் பேசினேன். அதற்கு இது சரியாகிவிட்டது. என்ன இப்படி சொல்கிறாய்? நம்பிகளே, நீர் நித்தியப்படி கவரி வீசினீர். அதில் நான் புறம் குளிர்ந்தேன், அகம் குளிரவில்லையே. அதாவது பாதிதான் குளிர்ந்திருக்கிறேன். நீ சொல்வது என்ன புரியவில்லையா? எனக்கு செய்யும் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் அல்லவா? அதனால் நீர் மோட்சத்தின் வாயிலுக்கு, அதாவது பாதி தூரம் வந்து விட்டாய் என்று பொருள். மீதி தூரம் கடப்பதற்கு என் அடியாருக்கு நீர் கைங்கரியம் செய்திருக்க வேண்டும்.
உன் சேவையால் என் பக்தர், அதாவது ஓர் பாகவதர் உகப்பெய்தினால் நான் மிகவும் அகமகிழ்வேன். வீடு பேராகிய மோட்சத்தையும் நிச்சயம் வழங்குவேன். அந்த சாரதி உன்னை உயர்ந்த பாகவதனாக பாவித்து உன் காலடி மண்ணை தன் உடம்பில் பூசிக்கொண்டான். அதனால்தான் அந்த சாரதிக்கு மோட்சம் உண்டு என்று சொன்னேன். ஆனால் நீ எந்த பாகவதருக்கும் சேவை செய்யவில்லையே. பகவானுக்கு மட்டும்தானே சேவை செய்திருக்கிறாய். சேவை செய்ய ஓர் பாகவதரை தேடிப்போ, மோட்சம் உன்னை தேடி வரும். போ. சுவாமி, இந்தாருங்கள். சரி, பிரயாணத்துக்கு வேண்டியவற்றை இதில் வைத்து விட்டாயா? நான் இப்போது புறப்பட்டால்தான் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஸ்ரீரங்கம் செல்ல முடியும். அனைத்தையும் தயாராக வைத்திருக்கிறேன் சுவாமி. ஆனால் என்ன மேகவல்லி, ஏதோ மென்று விழுங்குகிறாய்? என்ன சொல்ல நினைக்கிறாய்? தயங்காமல் சொல். ஒன்றுமில்லை. நான் சொல்வதை கேட்டு தாங்கள் கோபப்பட்டு விடக்கூடாது. வெளியில் உள்ள மற்றவர்கள் தான் அப்படி நினைக்கிறார்கள், நான் கோபக்காரன் என்று. நீயுமா அப்படி நினைக்கிறாய்? சரி, சொல். தாங்கள் வந்து ஓரிரு நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் புறப்பட்டு விட்டீர்களே. மேகவல்லி, நான் ஓய்வெடுப்பதற்காக இங்கு வரவில்லை. ஒரு ஸ்தோத்திர மாலையை என் ஆச்சாரியார் தொகுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு சில தத்துவ ஆராய்ச்சிகளை என்னிடம் கொடுத்திருந்தார். அதை பற்றிய குறிப்புகளை இங்கு வந்து எடுத்துக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் எடுத்த தகவல்களில் ஒரு சில விஷயங்களை ஆச்சாரியரிடம் தெரியப்படுத்தி விளக்கங்களை பெற வேண்டி உள்ளது. எனவேதான் உடனே புறப்பட வேண்டிய சூழ்நிலை. சரி, வண்டிக்காரனை வர சொல்லியிருந்தேனே, எங்கே காணவில்லை? வண்டிக்காரனை அழைத்து வருகிறேன் என்று சொன்ன உன் தம்பி மாதவனையும் இன்னும் காணவில்லையே. இதோ வந்துவிட்டேன் அத்திம்பேர். என்ன மாதவா, வண்டிக்காரனை அழைத்து வந்து விட்டாயா? இல்லை அத்திம்பேர், வழக்கமாக வரும் வண்டிக்காரன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மற்றவர்களை கூப்பிட்டால் யாரும் வர மறுத்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். எதனால் மறுக்கிறார்கள்? அது தாங்கள் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் கடுமையாக கோபித்துக் கொள்வீர்களாம். தவறு செய்தால் கோபித்துத்தானே ஆக வேண்டும். நான் உடனடியாக ஸ்ரீரங்கம் புறப்பட வேண்டுமே. வண்டிக்கு என்ன செய்வது? வணக்கம் ஜாமி, நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஜாமி. யாரப்பா நீ? எனக்கு ஊரு திருப்பத்தூருங்க. இதோ நிக்குதுங்களே, இது நம்ம வண்டி தாங்க. இந்த ஊர்ல ஒருத்தரை விடுறதுக்காக வந்தேனுங்க. இதோ நிக்கிறாங்களே சாமி, இவங்க வண்டிக்காரங்கள ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிட்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனா அவங்க யாரும் வர பிரியப்படலைங்க. அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு நான் இங்க வந்திருக்கேனுங்க. ஓ, ஏனப்பா, உன்னாலெல்லாம் என் அத்திம்பேரை அழைத்து செல்ல முடியாதப்பா. அவர் வண்டியில் அமர்ந்து விட்டால் நெளிவு சுழிவு இல்லாமல் செல்ல வேண்டும். அதற்கெல்லாம் நீ ஒத்து வர மாட்டாய். ஐயோ சாமி, நான் நம்ம சாமியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனுங்க. அதனால அவங்க வண்டியில உட்காந்ததும் அலுங்காம குலுங்காம நல்லா பதுசா நான் சாமியை கூட்டு போயிட்டு வந்துருவேனுங்க. சிரமமே தெரியாம சும்மா காத்துல மிதக்கிற மாதிரி நான் சாமியை கூட்டு போயிட்டு வந்துருவேனுங்க. இதெல்லாம் வெறும் பேச்சுதான். இல்லை இல்லை, உன்னால் முடியாது. நீ போகலாமப்பா. மாதவா, நீ சற்று பேசாமல் இரு. வண்டிக்காரனை பக்குவமாக பேசி அழைத்து வராமல் இப்பொழுது அவனாக ஒரு வண்டிக்காரன் வந்திருக்கிறான், அவனையும் கெடுக்க பார்க்கிறாயா? நான் எப்படியாவது அனுசரித்து சென்று வருகிறேன். வரட்டுமா மேகவல்லி? வாருங்கள் சுவாமி. கொடு. ஏ மாதவா, அத்திம்பே, அகத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். சரிங்களா அத்திம்பே? போலாமா சாமி? ஏறுங்க.
மாதவா. இந்த வண்டிக்காரனின் பணிவை, எஜமானனின் விசுவாசத்தை, எனக்கு ஒரு நல்ல வண்டிக்காரன் கிடைத்திருக்கிறான். அப்பா வண்டிக்காரா, நீ அதிர்ஷ்டக்காரன் தான். என் அத்திம்பேரிடமே நீ நற்சான்றிதழ் வாங்கிவிட்டாய், அதுவும் முதல் சந்திப்பிலேயே. சரி, பார்த்து அழைத்து கொண்டு போ. சரிங்க, போலாமா சாமி? சாமி, நீர் யார் ஐயா? இங்கு வந்து படுத்துக்கொள்ள பார்க்கிறீர்? ஏன் சாமி இந்த இடத்துல படுக்க கூடாதுங்களா? கூடாது ஓய், கூடவே கூடாது. இது என் இடம். எது உங்க இடமா? யமுனாச்சாரியர் மடம்னு போட்டிருக்கு சாமி. யமுனாச்சாரியார் மடம்தான், ஆனால் இந்த திண்ணை என் இடம். ஓ அப்படியா? இந்த திண்ணை எனக்கு மட்டுமே சொந்தம். சரி சரி சரி. முதலில் இப்படி வாரும். ஆமாம், என்ன காரியமாக இங்கு வந்தாய்? நான் குதிரை வண்டிக்காரன் சாமி. வந்த களைப்பு, உண்ட மயக்கம், அதான் இங்க கொஞ்ச நேரம் கண்ணை சரலான்னு பார்த்தேன் சாமி. அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. அதற்கு இந்த திண்ணையை சொந்தம் கொண்டாட பார்க்கிறாயா? ஆமாம், மயக்கம் வரும் அளவிற்கு என்ன உண்டாய்? ஆமாம் சாமி, நல்ல பிஞ்சான வெண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், சீரக ரசம், பூசணிக்காய் கூட்டு, கருவேப்பிலை துவையல், தயிர் சாதம், இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி முக்கியமா சுண்ட காய்ச்சின பால்ல திராட்சையும் முந்திரியும் ஊர்ன பாயாசம். மற்றபடி அதுக்கப்புறம் இத்தியாதி 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 வேற. இதையெல்லாம் பக்கத்து தெருவில் உள்ள விவாக மண்டபத்தில் உண்டு விட்டு இங்கு வந்து சிரம பரிகாரம் செய்ய வந்தாயோ? இல்ல சாமி, வண்டி ஓட்டி அந்த இடத்துல விவாக மண்டபத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியுமா சாமி? அப்படி என்றால் நீ சொன்ன உணவு பதார்த்தங்களை எங்கே உண்டாய்? இங்க இந்த மடத்துல தான் சாப்பிட்டேன் சாமி. என்ன, இந்த மடத்தில? ஆமா சாமி. என் இலையில் இதெல்லாம் விழவில்லையே. நீ சொல்வதை பார்த்தால் உனக்கு ஒரு விருந்தே படைக்கப்பட்டுள்ளதே. ஆமா சாமி, இன்னும் ஒண்ணு இல்லைங்களா? நீங்க இந்த மடத்தை சேர்ந்தவங்க தானே? என்ன கேட்டாய்? இந்த திண்ணையே என்னுடையதென்றேன், மறந்து விட்டாயா? அதுக்கு இல்ல சாமி, நான் மடத்துல சாப்பிட்ட உணவு பதார்த்தங்களை பத்தி சொன்னேன். அதை கேட்டு நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க. நீங்க சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. நான் நித்தியப்படி இங்குதான் உண்பேன். மடத்து வேலைகள் முடிந்ததும் இந்த திண்ணையில் தான் வந்து அமர்ந்து கொள்வேன். ஆனால் இன்று சமையற்காரன் எனக்கு மட்டும் வஞ்சனை செய்திருக்கிறான். சாமி, கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மடத்துக்குள்ளார உங்களுக்கு இடம் இல்லைங்களா? ஏன் இல்லாமல், பெரும்பாலும் உள்ளேதான் இருப்பேன். இந்த திருக்கோஷ்டி அருகே வா, இன்னும் வா. அதாவது இங்கே திருக்கோஷ்டி நம்பி என்று ஒருவர் உள்ளார். பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டை காதில் விட்டு கொண்டது போல சுருக்கென்று வலிக்கிறதா? இப்படித்தான் அவர் பேசினால் சுருக்கென்று சூடு போட்டது போல் இருக்கும். அவர் வரும்போது மட்டும் இந்த திண்ணையை தஞ்சமடைவேன். மற்றபடி எல்லாம் சாமி, நீங்க சொல்றது திருக்கோஷ்டியூர்ல இருந்து திருக்கோஷ்டி நம்பின்னு ஒருத்தரை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேனுங்களே, அவரை பத்தியா? அவரை அழைத்து வந்த அந்த வண்டிக்காரன் நீதானா? ஆமா சாமி, நான் தான். ஐயோ, தெரியாமல் வாயை விட்டு விட்டேனே. ஐயோ, ஏனப்பா, உனது பெயர் என்ன? என் பேரு கஜேந்திரனுங்க. எப்பா கஜேந்திரா, தயவு செய்து இப்படி உட்காரப்பா. என்ன சாமி, உங்க முன்னாடி நான் எப்படி சாமி உட்கார முடியும்? இல்லையப்பா, இனிமேல் நீ நிற்கவே கூடாது. ஒரு கணம் கூட நிற்க கூடாது. நின்றால் எனக்கு வலிக்கும். உட்கார்.
ஐயோ, இவனிடம் விவரம் கேட்காமல் பேசியது விவகாரமாக போய்விடும் போல இருக்கிறதே. அப்போதே ஜோஷியன் சொன்னான், நாக்கில் சனி, பார்த்து பேசுங்கள் என்று. இனி பேசவே முடியாது போல இருக்கிறதே. சாமி, என்ன யோசிக்கிறீங்க? அப்பா வண்டிக்காரரே, நான் பேசியது எதையும் நீர் காதில் போட்டுக்கொள்ளவில்லையே. ச்சே, ச்சே. நீர் போட்டுக்கொள்ளவும் கூடாது. நீர் மிகவும் நல்லவர். நீர் இங்கேயே படுத்துக்கொள்ளும், நான் உள்ளே செல்கிறேன். என்ன, நீர் இனி இங்கு படுப்பதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. உம்மை யாரும் தொந்தரவு செய்யவும் மாட்டார்கள். இன்று முதல் இது உமது திண்ணை. மற்றபடி நம்முடனே இருக்கட்டும். என்ன சாமி இது? நீங்க இப்படி திடீர்னு பதட்டம் ஆயிட்டீங்க? எனக்காக உங்க திண்ணைய வேற தரேன்னு சொல்றீங்க. பின்னர் நீர் யார்? திருக்கோஷ்டி நம்பியின் வண்டிக்காரர். உமக்கு திண்ணை என்ன? என்னையே கொடுப்பேன். காலம் முழுவதும் உமக்கு அடிமையாயிருப்பேன். ஆனால் திருக்கோஷ்டி நம்பியிடம் மட்டும் சரி, படுத்து தூங்கும் ஐயா, தூங்கும். நான் வருகிறேன். வாங்க சாமி. படுத்துக்கொள்ளும், படுத்துக்கொள்ளும். வாருங்கள் சுவாமி, பிரயாணம் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. இதைப்படி. பாவம் வண்டிக்காரன் மழையில் நனைந்து விட்டான். அவனுக்கு மாற்று துணி ஏதாவது எடுத்துக்கொண்டு வா. சரி சுவாமி. என்ன இது? வண்டிக்காரனை காணவில்லையே. யாரப்பா அது? திருக்கச்சி நம்பிகளே, தாங்களா? திருக்கச்சி நம்பிகளே, தாங்களா? தாங்களா எனக்கு வண்டி ஓட்டி வந்தீர்கள்? என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை மிகவும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. அப்படி சொல்லாதீர்கள். அப்படி இல்லை. அடியேன் தங்களை அப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்குவேனா? நம்பிகளே, சரி சரி, முதலில் துடைத்துக் கொண்டு அகத்தினுள்ளே வாருங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். வாருங்கள், வாருங்கள். உள்ளே வாருங்கள் நம்பிகளே. மேகவல்லி, சுவாமி, வெந்நீர் கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. உட்காருங்கள். திருக்கச்சி நம்பிகளே, ஏன் இந்த கோலம்? முதலில் என்னை தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ஆச்சாரியர் யமுனாச்சாரியாரின் அருளை நித்தியப்படி அருகிலிருந்து அனுபவிக்கும் தங்களிடம் அடியேன் மறைத்துக்கொண்டு சேவை புரிந்தமைக்கு தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். ஏன் இப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீர்கள்? சுவாமி,
வெந்நீர். கொடு. முதலில் இந்த சூடான நீரை பருகுங்கள். மழையில் முழுவதுமாக நனைந்து விட்டீர்கள். மேகவல்லி, நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லுவேனே திருக்கச்சி நம்பிகள் என்று. அவர் இவர்தான். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். முதலில் நீரை அருந்துங்கள். இவர் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? வண்டிக்காரன் வேடத்தில் வந்து எனக்காக ஸ்ரீரங்கம் வரை வண்டி ஓட்டி வந்தார். என்ன சுவாமிகளே, உங்களுக்கு என்ன வேண்டுதலா? என் அகத்தக்காரருக்கு வண்டி ஓட்ட வேண்டும் என்று? நீங்கள் இருவரும் உரையாடி கொண்டிருங்கள். நான் சீக்கிரம் தளிகை செய்து எடுத்து வருகிறேன். முதலில் அதை செய். பாவம் திருக்கச்சி நம்பிகள் எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டி வந்திருக்கிறார். அவருக்கு பசிக்கப் போகிறது. இப்படி கொடுங்கள். மேகவல்லி, இந்தா. சொல்லுங்கள் நம்பிகளே, வண்டிக்காரன் வேடத்தில் வந்ததற்கு என்ன காரணமோ? தங்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? தாங்கள் யார்? நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் நம்பிக்கைக்கு உகந்த சிஷ்யர். சதா பகவத் விஷயங்களில் ஈடுபட்டு அந்த பெருமாளுக்கு பிரியமான அனுஷ்டானங்களில் ஊக்கமுடன் ஈடுபடும் உயர்ந்ததோர் ஸ்ரீ வைஷ்ணவர், மகாபாகவதர். தங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்பட்டு நான் இங்கு வந்தேன். பெருமாளின் அனுகிரகத்தாலும் நம் ஆச்சாரியரின் கருணையாலும் தங்களின் பாதம் பிடித்து வண்டியில் ஏற்றிவிடும் பாக்கியம் பெற்றேன். தாங்கள் என்னை மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறீர்கள் திருக்கச்சி நம்பிகளே. நம் ஆச்சாரியரின் சிஷ்யர்களில் தங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அடியேனை ஆச்சாரியருக்கு நித்தியப்படி கைங்கரியம் செய்கிறவன் என்று சொன்னீர்கள். ஆனால் தாங்களோ நித்தியப்படி அந்த தேவாதி ராஜனுக்கு, வரதராஜனுக்கு ஆலவட்ட கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் செய்து வருபவர். இவற்றிற்கு மகுடமாக தினந்தோறும் அந்த எம்பெருமான் வரதராஜரிடமிருந்து பல உத்தரவுகளை ஏற்கும் சிரேஷ்டர் என்பது எவ்வளவு பெரிய பேரு! உமது பாதம் இங்கு பட்டதில் அடியேனின் அகமும் பேறு பெற்றது. எம்பெருமானின் கருணை எப்படி! இந்த கடையேனையும் காத்து ரட்சிக்கும் கருணாமூர்த்தி அவர். வேறொன்றும் சொல்வதற்கில்லை. திருக்கச்சி நம்பிகளே, பல்லுயிரையும் விரும்பும் உத்தமர் தாங்கள். அதனால்தான் பெருமாளால் பெரிதும் விரும்பப்படுகிறீர்கள். அந்த பசுமாட்டிற்கு போர்வை போத்தினீரே, எப்படிப்பட்ட வாத்சல்யம் அது! சுவாமி, நித்திய படிக்கு தன் உதிரத்தை பாலமுதமாக தங்களுக்கு கொடுத்து உதவும் கோமாதா அது. அந்த பசு மழையில் நனைந்து குளிரில் வாடினால் காய்ச்சல் ஏற்படும். அதன் பாலை பருகும் உமக்கும் உடல்நிலை சுகமில்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீர் உடல் வாடினால் என் உள்ளம் வாடுமே. அதனால்தான் அந்த பசுவிற்கு போர்வையை நான் போர்த்தினேன். திருக்கச்சி நம்பிகளே, தங்களை போன்றவரை சிஷ்யராக அடைந்த யமுனாச்சாரியாரின் புகழ் காலங்களை கடந்து நிற்கும். தங்களுடைய தன்னடக்கத்தை வருங்காலம் மெச்சப் போகிறது பாருங்கள். அது சரி, தங்களை பிரிந்த அந்த காஞ்சி வரதன் எப்படி நலமாயிருப்பான்? அதில் என் சுயநலமும் அடங்கியிருக்கிறது. என்ன நம்பிகளே, என்ன சொல்கிறீர்கள்? தங்களுக்கு சுயநலமா? சுவாமி, நாம் எல்லோருமே விரும்பும் ஒரே நலம் வீடு பேராகிய மோட்சம் என்றும். அது அடியேனுக்கு எப்போது சித்திக்கும் என்று வரதனை வினவினேன். அந்த எம்பெருமான், உனக்கெப்படி நான் மோட்சத்தை அளிக்க முடியும்? பாகவத கைங்கரியம் நீ ஏதாவது செய்திருக்கிறாயா என்று கேட்டார். நித்தியப்படி பகவத் கைங்கரியம் செய்யும் தங்களையா அப்படி கேட்டார் அவர்? பகவத் கைங்கரியத்தில் அவருக்கு பிரீத்தி உகப்பு இல்லையா? பாகவத கைங்கரியம் செய்பவர்களால் தான் அதிகமாக உள்ளம் குளிர்கிறாராம். நான் வீசும் கவரியால் புறம் மட்டும்தான் குளிர்கிறதாம். இதுவரை நீ வீசியதற்கு நாம் உன்னோடு பேசினோம் என்கிறார். நீ பாகவத கைங்கரியம் ஏதேனும் செய்து வந்தால் உள்ளம் குளிர்ந்து அகமகிழ்ந்து வீடு பேற்றை அருளுவேன் என்கிறார். அடியேனின் மனதிற்கு உடனே நினைவிற்கு வந்தவர் தாங்கள்தான் சுவாமி. எனவே தகுந்த நேரம் வாய்த்ததால் உமக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அந்த வரதனே எனக்கு அளித்தார். மாயம் செய்யும் மாயக்கூத்தன் அவன். அடியேனை போய் தங்கள் மனதில் தோன்ற செய்திருக்கிறானே. தங்கள் பெருமை தாங்கள் அறியாதவர் சுவாமி. அதனால் தான் இப்படி பேசுகிறீர். தங்களுக்கு செய்த சேவையில் முழுமை அடையாத நிலையில்
உம்மால் நான் அடையாளம் காணப்பட்டு விட்டேனே. இந்நிலையில் வரதன் திருவுள்ளம் என்னவோ அடியேன் அறியேன். திருக்கச்சி நம்பிகளே, வீண் கவலை வேண்டாம். அந்த வரதனிடம் சொல்லுங்கள், இந்த அடியவன் திருக்கோஷ்டியூர் நம்பி உமது சேவையில் பூரண திருப்தி அடைந்தான் என்று. திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த அடியவன் அவசியம் மோட்சம் அளிக்க சொன்னான் என்று சொல்லுங்கள். பக்தவத்சலனாயிற்றே அவன், நிச்சயம் அப்பேற்றை உமக்கு அருள்வான். அடியேன் திருக்கச்சி நம்பி வந்திருக்கிறேன். உள்ளே வா திருக்கச்சி நம்பி. நித்தியம் பகவானோட உரையாடிக் கொண்டிருக்கிறாய். உன்னை என்னவென்று ஆசீர்வதிப்பது? என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு திருக்கச்சி. உட்கார். அடியேன். திருக்கச்சி நம்பி, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது நீ ஸ்ரீரங்கம் வந்து? இந்த முதியவனை மறந்து விட்டாயா? சுவாமி, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? வயதளவில் தாங்கள் முதியவராக இருந்தாலும் அறிவிலும் ஞானத்திலும் தாங்கள் என்றும் ஒரு இளைஞரே. தாங்கள் என் ஆச்சாரியர் அல்லவா? அடியேனின் இறப்பிற்கு பிறகும் தொடரும் தங்களின் சம்பந்தத்தை அடியேன் எப்படி மறப்பேன் சுவாமி? தங்களோடு உள்ள சம்பந்தத்தினால் அன்றோ அந்த வரதன் அடியேனோடு உரையாடுகிறான். கச்சியம்பதியில் இருந்தாலும் அடியேன் என்றும் உங்கள் சேவகன். பார்த்தாயா திருக்கோஷ்டி? நித்தியம் அந்த காஞ்சி வரதனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டும் தினமும் அவனிடம் உரையாடிக் கொண்டிருந்தும் கர்வத்தின் சுவடு சிறிதும் தெரியாமல் அடக்கத்தின் திருவுருவாய் திகழ்கிறான் திருக்கச்சி. அவ்வளவு ஏன் சுவாமி, திருக்கச்சி என்ற சுவடே தெரியாமல் கூட இவர் சில நேரங்களில் நடந்து கொள்வார். அப்படியா? எதை வைத்து நீ அப்படி சொல்கிறாய்? சில நாட்களுக்கு முன்பு அடியேன் புதிதாக ஒரு வண்டிக்காரன் வாய்த்திருக்கிறான், மிகவும் விசுவாசி, அவனுக்கும் நம்மிடத்திலேயே சிறிது உணவளிக்க வேண்டும் என்று சொன்னேனே. அடியனுக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த வண்டிக்கார மகானுபாவர் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் இந்த திருக்கச்சி நம்பிகளே தான். என்ன திருக்கோஷ்டி, ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஒரு தகவலை கொடுக்கிறாய்? என்ன காரணத்தினால் அப்படி வண்டிக்காரனாக திருக்கச்சி வந்திருந்தான்? அதை அவரே சொன்னால்தான் சரியாக இருக்கும். சுவாமி, பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தி மிகவும் உயர்ந்தது என்பதை அடியேன் சொல்லி தாங்கள் அறிய வேண்டும் என்று அல்ல. ஆனால் அடியேனுக்கு இதை அறிவுறுத்தியவன் அந்த காஞ்சி பேரருளாளன் வரதன். இதே கோலத்தில் வந்து நம் திருக்கோஷ்டி நம்பிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் இவர் ஒப்புக்கொள்வாரா? ஆகவே அடியேன் ஒரு வண்டிக்காரனாக வந்தேன். திருக்கோஷ்டி, பிறகு எப்படி திருக்கச்சியை அடையாளம் கண்டு கொண்டாய்? அந்த கார்முகில் வண்ணன் தன் கருணை கொடையாக மழையை பொழிந்தான். அந்த மழையில் நனைந்த என் பசுவின் மீது கருணை கொண்டு நம் திருக்கச்சி நம்பிகள் அதற்கு சேவை செய்து கொண்டிருந்தார். பிறகுதான் அவர் அடியேனால் அடையாளம் காணப்பட்டார்.
இல்லை என்றால் அடியேன் தொடர்ந்து ஏமாந்து கொண்டுதான் இருப்பேன். நம் மடத்திற்கே வந்து போயிருக்கிறான். அமுது செய்தும் சென்றிருக்கிறான். எங்களாலும் அடையாளம் காணப்படாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். வேறு யாரெல்லாம் திருக்கச்சி வண்டிக்காரனாக வந்ததில் ஏமாந்தார்களோ? பகவானுக்கே வெளிச்சம். சுவாமி, அடியேனி மன்னித்தருள வேண்டும். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்பது அடியேனின் நோக்கம் அல்ல. வரதனின் உத்தரவை அடியேன் சிறைமேற்கொண்டேன், அவ்வளவுதான். அடியேன் வேடிக்கையாகத்தான் சொன்னேன் திருக்கச்சி. உன் உள்ளம் அடியேன் அறிவேன்.